அன்பு ஒன்றுக்குத்தான் அடிமையாக இருப்பீங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிமை இருக்காத ஒரு ஆண் ராசியாக இருக்கும். 2026க்கு முன்ன சனி பகவானுடைய பெயர்ச்சி விரய சனியாக தான் உங்களுக்கு இருக்குது. விரய சனினா ஒன்றும் பயப்பட வேண்டாம். கார் வண்டி வாங்க போறீங்க, பெரிய பில்டிங் கட்ட போறீங்க, கல்யாண காட்சிகள் நடக்க போகுது. மேச ராசி ஆண்களுக்கு திருமண ஏற்பாடுகள் வரக்கூடிய தருணம் இந்த 2026. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு அழகான நாளில் நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம. இந்த ஒரு சூப்பரான நாளில் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைனா ஐயா, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது. இந்த வருஷம் ஓவராலாக நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது, வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது? சப்போஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில வாட்டி சறுக்கல்களும் இருக்கலாம். அந்த சறுக்கல்கள்லேருந்து ஒரு மனுஷனா எப்படி மீண்டும் மேலே எழுந்து வர்றது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தெளிவாக சுருக்கமாக இதுக்கான ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். 2026 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்புடைய முழுமையான பெயர் பராபவ வருடம். அப்போ ராசிநாதனில் ராசி கட்டத்தில் கோச்சார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் பலமாக இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான் இருக்கார். மீன ராசியில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் பலமாக இருந்து இந்த 2026 எப்படி நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அளவுக்கு உண்டான கிரக கோச்சார ரீதியாக இது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும், மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பல யோகங்களை அடையக்கூடிய ராசிகள் யாரு, அவயோகத்தை அடையக்கூடிய தன்மையுடைய ராசிகள் யாருன்னு கேட்குறத இப்போ நம்ம பார்க்கலாம். சார், மேஷ ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது சொல்கிறேன். மேச ராசி நம்பர் 1 ராசி, ஸ்தர ராசின்னு சொல்லலாம், நெருப்பு ராசின்னு சொல்லலாம். அன்பு ஒன்றுக்குத்தான் அடிமையாக இருப்பீங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிமை இருக்காத ஒரு ஆண் ராசியாக இருக்கும். பெண்ணாக பிறந்திருந்தீங்கன்னா இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடைய முதுகுத்தண்டு. கல்லு மண்ணு சுமந்தாது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய கணவரையும் காக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசிக்காரங்க இந்த மேச ராசிக்காரங்க. 2026க்கு முன்ன சனி பகவானுடைய பெயர்ச்சி விரய சனியாக தான் உங்களுக்கு இருக்குது. இருந்திருந்தா கூட இந்த வருடம் 2 பெயர்ச்சி இருக்கு. குரு பெயர்ச்சி இருக்கு, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. இந்த 2 பெயர்ச்சியுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அது இல்லாமல் மேச ராசியில் சுக்கிர பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே பலனாக இருக்கார். அப்போ சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறனால படிக்கிற குழந்தைங்க, பண்புள்ள ஒரு குழந்தைங்க, டாக்டரேட் படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசையுடைய குழந்தைங்க 100க்கு 100 டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பாங்க. அதிகார தோரணையாக காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர்களும், இப்படி யோகங்கள் இருக்கக்கூடிய தன்மையில் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய நேரம் படிக்கிற குழந்தைங்களுக்கு 100க்கு 100 நல்ல வேலை வாய்ப்பும் அமைய போகுது. ஐயா, மேஷ ராசியில் ஏன் விரய சனி பகவான் வராரு? அவர் வர்றதுனால இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும்? பொதுவாக மேச ராசியில் விரயத்தில் சனி பகவான் வராரா இருந்தால் கூட ராசிக்கு 11ஆவது வீட்டில் ராகு பகவான் இவங்க ஜாதகத்தில் பலமாகவே இருக்கார். விரய சனினா ஒன்றும் பயப்பட வேண்டாம். கார் வண்டி வாங்க போகிறீங்க, பெரிய பில்டிங் கட்ட போகிறீங்க, கல்யாண காட்சிகள் நடக்க போகுது, காதணி விழா நடக்க போகுது, தன்னுடைய தம்பிக்கோ அண்ணனுக்கோ இல்லை ஜாதகரானுடைய உங்களுக்கோ கல்யாணங்கள் நடக்க போகிறதா இருந்தால் கடன் வாங்கித்தானே கல்யாண காட்சிக்கு இது ஒன்று பண்ணுவீங்க. ஒரு கார் வாங்கினா மொத்த காசு கொடுத்து கார் வாங்குவீங்களா? 99% முடியாது. சரியா? அப்போ அந்த காசு பணத்தை விரயம் சுப விரயமாக பண்ணுறீங்க. இதுதான் விரய சனி. ஆனால் இந்த ஜாதகம் உல்டாவா போச்சுன்னா என்ன ஆகும்னா 45 வயசுலேருந்து 55 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேச ராசியில் உள்ள பெண்களுடைய கணவர்மார்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க, மேச ராசியில் உள்ள பெண்களுடைய கணவர்மார்களுக்கு நீ நோய்க்கு விரயம் பண்ணுவ.
ஒரு பொண்ணுக்கு தான் ராகு தோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷம். ஆண்களுக்கு ஒரே ஒரு தோஷம்தான் கலத்திர தோஷம்னு சொல்லக்கூடிய சுக்கிர தோஷம். அப்ப சிறு வயசுல சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு திருமணங்கள் நடக்கிறதுக்கு கால தாமதமாகும். நடக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, கால தாமதமாகும். அப்படி கால தாமதமான மேசராசி ஆண்களுக்கு திருமண ஏற்பாடுகள் வரக்கூடிய தருணம் இந்த 2026 சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அதே போல ஒரு 30 வயசு தாண்டின மேசராசி ஆண்கள் அரசியல்ல பிரவேசமாகணும், ஆன்மீக துறையில பிரவேசமாகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உடையவர்களுக்கு இந்த வருஷம் யோகம்தான். ஏன்னா குரு பகவான் மிதுன ராசியில புதன் பகவானோட நட்பு கிரகத்துல இருக்கிறனால ஆன்மீக தோரணையை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா 45 வயசுல இருந்து 55 வயசுல வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய உடல் நல குறைவு, விரயம். சனி பகவான் எங்க விரயம் கொடுக்காரு? விரய சனியில நோய்க்கு உங்க காசை விரயம் கொடுக்காரு. அந்த விரயத்திலிருந்து நீங்க மீண்டு போகலாம். ஐயா அதே மாதிரி இவங்களுடைய ஒரு அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கான், அக்கா இருக்காங்கன்னா அவங்க கூட சண்டை, அதை தாண்டி அவங்களுடைய ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்ட் அவங்க கூட மிகப்பெரிய சண்டையா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன ஐயா? பொதுவா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். மேசராசியில ஆணா பிறந்திருந்தீங்கன்னா அண்ணன் தம்பி அதிகமா இருக்கும், அக்கா தங்கச்சிகள் அதிகமா இருக்கும், அங்காளி பங்காளிகள் அதிகமா இருக்கும். மேச ராசியில பெண்ணா பிறந்தாலும் அண்ணன் தம்பியும் அதிகமா இருக்கும், அங்காளி பங்காளியும் அதிகமா இருக்கும், அக்கா தங்கச்சியும் அதிகமா இருக்கும். ஆனா மேச ராசியில பெண்கள் இருந்தீங்கன்னா உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. நீ அன்பா பண்பா அனுசரணையா மாமியார் துப்புன எச்சியை கூட கையில பிடிச்சி வாந்தியை கூட அள்ளி போட்டாலும் மாமியார் உங்க மேல நல்லது நடக்க முடியாது. உங்களுக்கும் மாமியாருக்கும் ஆகாது. இது விதி. விதியை நம்மத்தான் வென்றுட்டு போகக்கூடிய தருணம் உண்டு. அதே போல மேச ராசியில ஆண்கள் இருந்தாங்கன்னா தனக்கு அண்ணன் தம்பி இருப்பாங்க, தனக்கு அக்கா தங்கச்சி இருப்பாங்க. தன்னை கெட்டிக்கக்கூடிய பெண்ணு மனைவிய இவங்களுடைய பேச்சை கேட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்க. இவங்க பேச்சை கேட்பாங்க, மனைவி பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்ப மனைவிக்கும் கணவனுக்கும் இதுதான் இடையூறல். இந்த சண்டைனால தான் பிரிஞ்சு போவாங்க. அப்ப நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருகக்கடவுள். எம்பெருமான் முருகக்கடவுளை கிச்சின்னு பிடிச்சிக்குங்க. ஒரு சஷ்டி, ஒரு கிருத்திகை, இல்லை செவ்வாய்க்கிழமையில இப்படியா மற்ற நேரத்தை பிடிச்சிக்குங்க. இல்லை டைம் கிடைச்சா வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குறையில்லாமல் இருப்பீங்க. இப்படி மேன்மை வரக்கூடிய ஒரு ராசி மேசராசி. பயம் வேண்டாம் மேசராசி அன்பர்கள். விரயசனினால வேற ஏதாவது ஒரு விரயமாகுமோ, வேற எங்கேயாவது நஷ்டம் ஆயிடும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கக்கூடிய தருணம் வரப்போகுது. ஆக மொத்தம் மேசராசிக்குள்ள ஆண்களுக்கு யோகம். பெண் குழந்தைகள் மட்டும்தான் கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது. மாமியார் வாமிட் எடுத்தா கூட அள்ளி போடக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள். ஆனால் உங்களை எதிரியா பார்க்கக்கூடிய தருணம் இந்த வருஷமும் உண்டு. அதனால கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய வாக்குல வாயில விழாம தான் வேலை, தான் கணவர், தான் பிள்ளைங்க, தன்னுடைய வேலை இப்படியாம்பட்ட ஒரு தருணத்தையும் மேற்கொண்டுக்கிட்டு பொருள் ஆதாரம், அதாவது வீணான விரயங்கள் பண்ணாதீங்க. இப்படி யோகங்களோட இருந்து தான் கணவன் மனைவி பிள்ளைகளோட அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த 2026 பொன்னான வருஷத்தை பொன்னான நாட்களாய் இருந்து வீணா விரயம் பண்ணாம சேமிப்போட சிக்கனத்தோட வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்க பீட் பண்ணலாம். இந்த 2026 பராபவ வருடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பராபவ வருடம் மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகுது, கொஞ்சம் எப்படி வாட்டி வதக்க போகுது, அப்படி இருக்கும் சூழ்நிலையில மக்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில மறுபடியும் மேம்பரலாம்? இந்த பராபவ வருடம் கேட்டு ஒரு 20 முறை நம்ம உச்சரிச்சா பாவ வருடம் கேட்கக்கூடிய தன்மை தான் வரும். அப்ப மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் இடையூறுல அடையணும் கேட்கறது விதியும் கூட.
எப்படி இடையூறுல அடைவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு காலத்தின் இறுதியில இந்த வருடத்துக்கு ஆரம்பத்திலேயே கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. உலக நாடுகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள்ல கேஸ் தட்டுப்பாடு. அதிலிருந்து நம்மள சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே போல விரயங்கள் நிறைய ஆகும். பண விரயங்கள் ஆகும். பொருளாதாரம், பொருள் விரயமாகும். நோய்க்கு விரயமாகும். படிப்பு செலவுக்கு விரயமாகும். இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோட இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு முறை தான் ஸ்டவ் பற்ற வச்சோமா எல்லாரும் ஒன்றா இருந்து அந்த சமையலை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கும் கேஸ் நம்ம ஆன் பண்ணும் போது அதோடைய செலவுகள் அதிகமாகுது. அந்த மாதிரி செலவுகளை குறைச்சி இன்பமாக வாழ்ந்து வந்தோன்னா இந்த 2026 சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும். மனுஷன் 2026க்கு 25க்கு முன்னிலிருந்து பல இடையூறுகள், கடன், நோய், வறுமை, பயம், ஒரு காதல் பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகாமல், கல்யாணங்கள் கூட காலதாமதமாக நடந்து, கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்படி வாழ்க்கையில் ஏக்கத்தோடையே வாழ்ந்த உங்களுக்கு ஒரு சின்ன வழிமுறையை இந்த முறை சொல்கிறேன். நாட்டுக்காகவும் வேண்டிக்கிங்க, தன்னுடைய வீட்டுக்காகவும் வேண்டிக்கணும். அப்போதான் பலிக்கும். தனக்காக வேண்டிங்கன்னா அது பலிக்காது. மக்கள் நல்லா இருக்கணும், தாம் மக்களும் நல்லா இருக்கணும் வேண்டி ஒரு ஜாதகரும் சென்னைக்கு அருகில், தாம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு 5 வாரம், அதாவது வெள்ளி சனி இந்த 2 நாளில் ஒரு 5 வாரம் வரேன்னு முதல்ல வேண்டிக்கிங்க. வாரம் போகிறதுக்கு முன்ன ஒரு கூவுற சேவல் வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் கட்டி போட்டு அதுக்கு தீனி போடுங்க. 5வது வாரம் அந்த சேவலை அது கொண்டுட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்ட இல்லை அந்த கோயில் குருக்கள் கிட்ட இந்த சேவலை நான் கோயிலுக்கு நியமிச்சு விடுறேன் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தக்க வழிமுறைகள் அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா நலிஞ்ச நோய் குணமாகும். கடனில் மீன் இருக்கிறவங்களுக்கு, மான் இருக்கிறவங்களுக்கு பல கடல்ல அடைக்கிறதுக்கு வழிகள் பிறக்கும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். அங்கே இருக்கிற தீர்த்தம் ஆடிட்டு முறையாக வழிமுறை பண்ணிங்கன்னா உங்கள் ஆசை, உங்கள் தேவை என்ன ஆஸ் பர் ஜாதகருடைய ஒருத்தருடைய ஆசையும், டீனேஜில் இருக்க வேண்டிய குழந்தைங்கள்லேருந்து 55 60 80 வயசு ஆள்கள் வரைக்கும் இருக்க வேண்டிய குறைகளை எம்பெருமான் தீர்த்து வைப்பார். சிவபெருமானுக்கு 3540 சிவன் கோவில்கள் இருக்கு. முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு 1500 சில்லற முருகன் கோவில் இருக்கு. அவ்வளோ கோயில் இருந்தாலும் வல்லக்கோட்டை முருகன் கோயில் ஒரு கோயிலுக்குன்னு ஒரு தனி சக்தியும் இருக்கு. இந்த சின்ன வழிமுறையை பண்ணி இந்த 2026 நாடும் நல்லா இருக்கணும், நாமமும் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிட்டு ஒருத்தரங்களும் வேண்ட நாட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராது, உங்கள் வீட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராமல் சிக்கனத்தோடு இருந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2026 ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஆடம்பரம் இல்லாமல் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னாவே இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையும். இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க, ஒருத்தரும் சக்ஸஸ் அடைவீங்க. எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன், 1 கிலோ ட்ரை குலோப் ஜான் மட்டும் வாங்கி கொடுங்க. சிவாய நம்ம. இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா, ஐயா சொன்ன மாதிரி ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். ஐயா, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும். என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றத நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம்ம.